என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைரா தன் அருகில் நிற்கும் போது சூர்யா தன்னிடம் ஒரு தனி சக்தியை உணர்கிறான். சாய்ந்து கொண்டிருக்கும் மரத்தை எளிதாக உயர்த்தி பிடிக்க அவனால் முடிகிறது. அந்த மரத்துக்கு இதுவரை இருந்த அசாதாரண பாரம் இப்போது இல்லை. அந்த மரத்திற்கு என்ன பாரமோ அதுதான் இருக்கிறது. வைரா அந்த மரத்தை கையால் தாங்கி பிடித்திருக்கிறாள், அவ்வளவுதான். அந்த மரத்தின் மொத்த பாரத்தையும் தாங்கி நிற்பது சூர்யாதான். அதை உணர்ந்த வைரா தன் தேவை இல்லை என்று நினைத்து கையை கீழே இறக்க மரம் மீண்டும் மெல்ல கீழ் நோக்கி சாய ஆரம்பித்தது. உடனே கையை உயர்த்தி அதை பிடித்துக் கொண்டாள். பட்டு சேலை உடுத்திதான் அவள் கோயிலுக்கு வந்திருக்கிறாள். அதனாலேயே கை உயர்த்தி நிற்க கூச்சப்பட்டுதான் விலகி நிற்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் தன் உதவியின்றி மரத்தை தாங்கி பிடிக்க சூர்யாவால் முடியாது என்று உணர்ந்தவள் அவனோடு நின்று மரத்தை பிடித்துக் கொள்ள சூர்யா அதை மெல்ல உயர்த்த ஆரம்பித்தான். வைரா மரத்தை உயர்த்தவில்லை, ஆனால் அதன் மீது அவள் கை இருக்கிறது. சூர்யா மெல்ல மெல்ல மரத்தை உயர்த்த அவனது அண்ணன்கள் அவனுக்கு உதவியாக அவனோடு நின்றனர். இப்போது மரம் அந்த குழியில் செங்குத்தாக நிற்கிறது. உடனே கூடியிருந்த இளைஞர்கள் அனைவரும் குழியில் இருந்து வெளியேறிய அனைத்து மண்ணையும் வாரி அந்த குழியில் போட்டு குழியை மூடினர். மரம் இப்போது நன்றாக ஊன்றி நிற்கிறது. அதை பிடித்துக் கொண்டிருந்த சூர்யாவும் வைராவும் அந்த மரத்திலிருந்து மெதுவாக கைகளை அகற்றினர். மரம் சாயவில்லை, அது கம்பீரமாக நிற்கிறது. அடுத்த கணம் கொடிமரம் சாயவில்லை என்ற செய்தி ஊர் மக்கள் மத்தியில் தீயாக பரவியது. கொடிமரம் கம்பீரமாக நிற்க உச்சியை தொட்டும் தொடாமலும் நின்ற கொடியை உச்சியை தொட வைத்து வெற்றி கொடியாக பறக்கவிட்ட அந்த முதியவரின் விழிகள் நிறைந்து வழிந்தது. சூர்யாவின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியில் கூவி அழுது இறைவனுக்கு நன்றி கூறும் போது இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று அறியாது வியந்தும் நின்றனர். கொடிமரம் கம்பீரமாக நிற்கிறது, அதில் ஏற்றிய கொடியும் பறக்கிறது என்ற செய்தி வானதி பாட்டியின் செவியை எட்டியது. எல்லா வருடமும் கொடிமரம் சாய்ந்த பிறகு புது கொடியை தன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஏற்றும் போது மட்டுமே கோயிலுக்கு வருவார் வானதி பாட்டி. இன்றும் அப்படி வரலாம் என்றுதான் அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் செவியில் நம்ப முடியாத அந்த அதிசய செய்திதான் வந்து விழுந்தது. ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் சேர்ந்து கொடிமரத்தை நிற்க வைத்து விட்டனர் என்ற செய்தியும் அவர் செவியை எட்டியது. சூர்யாவோடு கொடிமரத்தை தாங்கி பிடித்து உயர்த்திய இந்த பெண் இவள் யார் என்று சூர்யாவின் வீட்டார் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள, நீ யாருமா என்று தாத்தா நேரடியாகவே வைராவிடம் கேட்டுவிட்டார். சார், நான் வைரா என்று அவள் கூற அனைவரும் தங்கள் விழிகளை நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டதோடு வைராவா என்று சந்தேகமாக கேட்டனர். அத்தை, அவளுடைய கண்ணை பாருங்க, இது வைராவே தான் என்று சுதர்ஷனின் மனைவி காயத்ரி கூற, ஆமா அத்தை, அந்த வைரம் போல மின்னுற அவளுடைய வித்தியாசமான கண்ணை தவிர எல்லாமே மாறி இருக்கு. உருவம், நிறம் எல்லாமே மாறி இருக்கு. இது என்ன அதிசயம்? கிருஷ்ணகுமாரின் மனைவி கௌசல்யாவும் கூறினாள். அனைத்தையும் பார்த்து வியந்து போய் வாயடைத்து நின்று கொண்டிருந்த வைரா அப்பா தன்னை மறந்து எந்த ஊன்றுகோல் உதவியும் இன்றி நடந்து அவர்கள் அருகில் வந்தார். சார், நீங்க கூட இந்த ஊரா? வியப்போடு அவர் சூர்யா அப்பாவிடம் கேட்க, ஆமா கதிர்வேல், நீங்க கூட இந்த ஊர் தானா? ஆமா சார், நானும் என்னுடைய மனைவியும் இந்த ஊர் தான். அவர் உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருக்க அப்போதுதான் அப்பா கால் குணமாகி கை நன்றாக அசைகிறது என்று வைரா கண்டாள். அப்பா, நீங்க குணமாயிட்டீங்க என்று அவள் உரக்க கத்தினாள். அப்போதுதான் அவரும் தன் கை கால் இரண்டும் செயல்படுகிறது என்பதை கண்டார். இதற்கிடையில் ஒரு வருடமும் இல்லாத அதிசயமாக மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் யாரும் அங்கிருந்து ஓடவில்லை. அந்த மழை அவர்கள் மீது பொழியும் வரமாக அல்லது ஆசையாக தான் அனைவருக்கும் தோன்றியது. மகிழ்ச்சியோடு அனைவரும் அந்த மழையில் நனைய ஆரம்பித்தனர். சூர்யா அம்மா விழிகளும் அந்த மழையோடு சேர்ந்து நிறைந்து வழிய வைராவையும் சூர்யாவையும் மனமாற வாழ்த்தியது அவர் மனம். அனைவரும் மழையில் தங்களை மறந்து ஆட்டம் போட ஆரம்பித்து விட சூர்யா விழிகளோ வைராவை பார்த்தது. அவளும் சூர்யாவை தான் பார்த்தபடி நிற்கிறாள். சூர்யாவின் கால்கள் அவளை நோக்கி அடி எடுத்தது.
வைரா மனம் தாறுமாறாக அடித்துக் கொள்ளும் போதும் அவளுக்காக ஏங்கியது. அவள் அருகில் மிகவும் அருகில் வந்து நின்ற சூர்யா அவள் கரங்களை பற்றினான். நீ இல்லனா இங்க இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்காது வைரா. இந்த ஊர்ல பாதி பேர் மேல விழுந்த சாபமும் நீங்கி இருக்காது என்றான். நீங்க இல்லனா கூட இங்க எதுவுமே நிகழ்ந்திருக்காது சூர்யா என்று கூறும்போது அவள் விழிகளில் காதல் பெருக்கெடுத்தோடியது. அவன் விழிகளிலும் காதல், பாசம், அவளை கட்டி தழுவ துடிக்கும் ஆசை என்று ஏதேதோ உணர்ச்சிகள் மின்னி மறைந்தன. மழையில் நனைந்து நிற்கும் வைராவின் தலையில் விழுந்த மழை நீர் மெல்ல வழிந்து அவள் உதடுகளை தழுவி கீழிறங்க, அந்த மழை நீர் அது நானாக இருக்க கூடாதா என்று நினைத்த சூர்யா மனம் அந்த நீரின் மீது பொறாமையும் கொண்டது. பொதுவெளி, அதுவும் கோயில் வளாகம். அதனாலேயே சூர்யா தன் உணர்ச்சிகளை கடிவாளமிட்டு நிறுத்தி இருந்தான். இதே நேரம் அந்த பிரம்மாண்டமான வீட்டிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் உற்றார் உறவினர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த முதியவர், தாத்தா மழை பெய்யுது என்று யாரோ கத்தி கூறுவதை கேட்டு அதிர்ந்து நடுங்கினார். தாத்தா, இந்த வருஷம் கொடிமரம் சாயல என்று கத்தியபடியே ஓடி வந்த அந்த இளைஞன் தாத்தா முன்னால் வந்து நின்றான். கொடிமரம் சாயல தாத்தா, இந்த வருஷம் நாம கொடி ஏத்த மாட்டோம் என்று கூறினான். கொடிமரம் சாயாம நிக்கிற அந்த நாள் மழையும் பெய்யும். அப்போ சூர்யா உன்னை தேடி வந்துட்டான்னு நீ தெரிஞ்சுக்கலாம். உன்னுடைய முடிவு நெருங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தைகள் அந்த முதியவர் செவியில் முழங்கியது. உங்க மந்திர சக்திக்கு அவ்வளவுதானா சக்தி? கோபமான அந்த குரலும் அவர் செவியில் முழங்கியது. என்னுடைய மந்திர சக்திக்கு எந்த அளவு சக்தி இருக்கோ அந்த அளவு நீதிக்கும் நியாயத்துக்கும் சக்தி இருக்கு பரதா. என்னைக்கு அது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் கட்டின மந்திர கட்டுகளுக்கு அப்பவும் சில சக்திகள் இருக்கும். நான் கண்டிப்பா திரும்பி வருவேண்டான்னு அவன் சொன்னாலும் அவன் இப்ப உயிரோட இல்லாததால திரும்பி வரப்போறதில்ல. அவன் மறுபிறவி எடுத்து திரும்பி வந்தா கூட முன்ஜென்ம நினைவுகள் எதுவும் அவனுக்கு இருக்காது. ஆனா அது நிரந்தரமா வராமலே போகாது. அது ஒரு நாள் திரும்பி வரும். அதுக்காக நீ இப்பவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நிகழ 100 வருஷங்களுக்கு மேல ஆகும். அது வரைக்கும் உனக்கு அழிவும் இருக்காது என்ற அந்த வார்த்தைகளும் அந்த முதியவர் செவியில் முழங்கியது. இல்ல, இது நடக்க கூடாது என்று முணுமுணுத்த முதியவர், இந்த வருஷம் கொடிமரம் சாயவே இல்லையா என்று கேட்டார். சாஞ்சது தாத்தா, ஆனா ஒரு இளைஞன் ஓடி வந்து அதை தாங்கி நிறுத்திட்டான். அதுக்கப்புறமா அது சாயவே இல்லையா? உடனே சாயல, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல சாஞ்ச வேகத்துல இல்லாட்டி கூட மெதுவா சாய ஆரம்பிச்சது. அப்ப ஒரு இளம்பெண் ஓடி வந்து அந்த இளைஞன் கூட சேர்ந்து அந்த கொடிமரத்தை தாங்கிட்டா. அதுக்கப்புறமா மரம் சாயல. அந்த இளைஞனும் அந்த இளம் பெண்ணும் சேர்ந்து குழியில அந்த கொடிமரத்தை நாட்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு பேசிக்கிறாங்க. கணவன் மனைவியா? ஆமா தாத்தா. அவங்க பேரு ஏதாவது தெரியுமா? பேரு என்று யோசித்த இளைஞன், அந்த கொடிமரம் 2வது தடவை சாயும் போது சூர்யா சூர்யான்னு யாரும் எல்லாம் கத்துனாங்க. அப்படின்னா அந்த இளைஞன் பேரு சூர்யான்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் அந்த பொண்ணு கிட்ட நீ யாருமான்னு ஒரு தாத்தா கேட்டாரு. நான் வைரா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதையும் நான் கேட்டேன். அந்த இளைஞன் பேரு சூர்யா, அந்த பொண்ணு பேரு வைரா. சூர்யா, வைரா. ஓ, 2 பேரும் ஒன்னா திரும்பி வந்துட்டீங்களா என்று முணுமுணுத்த அந்த முதியவர், நான் அவங்கள பாக்கணும், உடனே பாக்கணும் என்றார். எல்லாரும் கோயில்ல இருக்காங்க தாத்தா. அதுவும் மழை பெய்யுதா? அந்த மழையில நின்னு எல்லாருமே ஆட்டம் போடுறாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். எங்க சாபம் நீங்கிடுச்சு, இனி நாங்க நிம்மதியா வாழுவோம்னு சொல்லி எல்லாரும் கூத்தடிக்கிறாங்க. அப்படியா? சரி, இருக்கட்டும். இந்த கூத்தை இன்னைக்கே நான் முடிச்சு வைக்கிறேன். ராத்திரி அவங்கள சந்திக்க ஏற்பாடு செய்யுங்க. அந்த முதியவர் கூற, சரி தாத்தா, ஏற்பாடு பண்ணிடலாம் என்று ஒரு இளைஞன் கூறினான். ஒரு அரை மணி நேரம் பெய்த மழை மெல்ல ஓய்ந்து போனது. மழை நின்றதும் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு கோயில் வளாகத்திலேயே ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக ஊர் மக்கள் அமர்ந்து கதை பேச ஆரம்பித்து விட்டனர். மதியம் கோயிலில் அன்னதானம் நடைபெறும். வைராவும் அவள் அப்பாவும் சூர்யா வீட்டாரோடுதான் கோயில் மண்டபத்தில் வந்து அமர்ந்தனர். சூர்யா அம்மா வைரா கரத்தை இறுக பற்றி கொண்டார். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான்மா. உன்னை நான் அப்பவே என்னுடைய மருமகளா ஏத்துக்கிட்டேன். கோயில் திருவிழா முடிஞ்சு சென்னை வந்ததும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு
சூர்யா அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இனி சூர்யா மும்பைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா உங்க 2 பேருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும்னு இப்ப எதையும் 2 பேர்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். பார்த்தா நீயும் எங்க ஊருக்கே வந்திருக்க. இல்ல இல்ல, இது நம்ம ஊரு என்று கூற வைரா மனம் குளிர்ந்து விட்டது. சூர்யா அப்பாவோ, கதிர்வேல், உங்களை நான் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே என்றார். அவள் அப்பாவும் நடந்ததை கூற, ஓ அப்படியா, நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து சென்னையிலேயே தான் இருக்கோம். ஆனா வருஷம் திருவிழாவுக்கு மட்டும் ஊருக்கு வந்துட்டு போவோம். நீங்க நம்ம கம்பெனியில 10 வருஷம் முன்னாடிதான் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். முன்ன பின்ன பழக்கம் இருந்தா பாக்கும்போது நீங்களும் இங்கதான் இருக்கீங்களான்னு பேசிப்போம். அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போச்சு இல்லையா? அதனாலதான் 25 வருஷம் முன்னாடி கூட உங்களை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவர்கள் பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டே சென்றது. மாலை வரை ஊர் மக்கள் அனைவரும் கோயிலிலேயே கழித்தனர். வீடு திரும்பும் நேரம், வைரா, நீ அப்பாவும் எங்க தங்கி இருக்கீங்க? சூர்யா கேட்டான். நாங்க ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். ஹோட்டல்லையா? அரண்மனை மாதிரி நம்ம வீடு இருக்குமா? எதுக்கு தேவையில்லாம ஹோட்டல்ல எல்லாம் தங்கிக்கிட்ட? சூர்யா, நீ வைரா அப்பா கூட போ. ஹோட்டல் ரூம காலி பண்ணிட்டு அவரையும் கூட்டிட்டு வீடு வந்து சேர. நாங்க வைராவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம். சூர்யா அப்பா கூற, சூர்யா அவள் அப்பாவை அழைத்துக் கொண்டு காரில் ஹோட்டலுக்கு புறப்பட்டான். வைராவோ சூர்யா வீட்டாரோடு சென்றாள். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.